யாருக்கு உடல் பருமன் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கும். யார் முறைப்படி ஒரு 10 நிமிடமாவது உடற்பயிற்சி செய்யலையோ அவர்களுக்கு இந்த பாதிப்பு வரும். பிபி, சர்க்கரை, ஹார்ட்ல பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்பு வரும். தைராய்டு பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். யாரெல்லாம் பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, இல்லை ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, தைராய்டு கிளாண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறவங்க, கர்ப்பப்பை எடுத்தவங்க, அப்பண்டிஸ் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு இந்த பாதிப்பு வரும். யாரெல்லாம் அதிக நேரம் காலை தொங்க போட்டு உட்காடுறாங்க, யாரெல்லாம் நின்றுட்டே இருக்காங்க, யாரெல்லாம் சமணம் போட்டு உட்காரலையோ அவங்களுக்கு இந்த பாதிப்பு வரும். என்ன வியாதின்னு புரிஞ்சிருப்பீங்க. நரம்பு சுருள், நரம்பு சுருட்டல் என்று சொல்லப்படக்கூடிய வெரிகோஸ் வெயின். அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகலவன் முதற்றே உலகு. வணக்கம் 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 வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்பது எல்லோருமே பாதிக்கக்கூடிய, குறிப்பாக ஏழை எளிய மக்கள் அதிகமாக பாதிக்கக்கூடிய வியாதி. அவள் பணக்காரங்களுக்கு வராதானா அவங்களுக்கு வரும், ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு மிக அதிகமாக வரும். யாருக்கு வரும்? அயன் பண்ணுறவங்களுக்கு வரும். டீ கடையில் நின்று டீ போடுறாங்க இல்லையா அவங்களுக்கு வரும். ஹோட்டலில் நின்றுட்டே வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வரும். கல்லாப்பட்டியில் நின்றுட்டே இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வரும். பெரிய பெரிய ஜவுளி கடைகளில், துணி கடைகளில் வேலை பார்க்குற பாவம் அந்த சேல்ஸ்மேன் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வரும். ஏன்னா நின்றுட்டே இருக்காங்க. தன்னுடைய ஜீவாதாரத்திற்காக, வாழ்வாதாரத்திற்காக தினமும் வேலைக்கு போனாதான் சாப்பாடு இருக்கக்கூடிய நிலையில் ரொம்ப தூரம் நடந்து போகிறாங்க இல்லையா. இந்த தள்ளு வண்டியில் வந்து காய்கறி விற்றுக்கிட்டு தலையில் சுமந்துக்கிட்டு விற்கக்கூடிய அந்த ஒரு ஏழை எளிய மக்களுக்கு நிறைய வரும். குறிப்பாக ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு மிக அதிகமாக இருக்கும். ஆண்களுக்கு இருக்குது, இருந்தாலும் பெண்களுக்கு மிக அதிகமாக இருக்கும். என்ன வியாதின்னு புரிஞ்சிருப்பீங்க. நரம்பு சுருள், நரம்பு சுருட்டல் என்று சொல்லப்படக்கூடிய வெரிகோஸ் வெயின். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த வெரிகோஸ் வெயின் ஏன் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அதை எப்படி குணமாக்குறதுங்கிறது நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும், உணர முடியும். யாருக்கெல்லாம் இரவுல தூக்கம் அதிகமாக இல்லையோ அவர்களுக்கு வெரிகோஸ் வெயின் வரும். யாருக்கு உடல் பருமன் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கும். யார் முறைப்படி ஒரு 10 நிமிடமாவது உடற்பயிற்சி செய்யலையோ அவர்களுக்கு இந்த பாதிப்பு வரும். யாரெல்லாம் அதிக நேரம் காலை தொங்க போட்டு உட்காடுறாங்க, யாரெல்லாம் நின்றுட்டே இருக்காங்க அவர்களுக்கு இந்த பாதிப்பு வரும். நிறைய மாணவ மாணவிகள் ஹீல்ஸ் போடுறீங்க, ஹீல்ஸ் போட்டு நடக்கிறீங்க இல்லையா அவர்களுக்கு பிற்காலத்தில் இந்த பாதிப்பு வரும். ரப்பர் செருப்பு யூஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு வரும். பிபி, சர்க்கரை, ஹார்ட்டில் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்பு வரும். தைராய்டு பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். யாரெல்லாம் பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, இல்லை ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, இல்லை வந்து தைராய்டு கிளாண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறவங்க, கர்ப்பப்பை எடுத்தவங்க, அப்பண்டிஸ் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு இந்த பாதிப்பு வரும். யாரெல்லாம் சமணம் போட்டு உட்காரலையோ அவங்களுக்கு இந்த பாதிப்பு வரும். முதல்ல எங்கே போனாலும் சேரில் உட்காந்து கீழே சமணங்கால் போட்டு உட்காரதே இல்லை, சமணம் போட்டு உட்காரதே இல்லை. சாப்பிடும்போது கூட நான் பார்த்துட்டேன், இந்த செப்பலை கூட கழட்ட விடுறது இல்லை யாருமே. நிறைய பேர் சாப்பிடும்போது கூட செப்பல் போட்டே சாப்பிட்றது. ஸோ சமணம் போட்டு உட்காந்தாலே இந்த வியாதிக்கு வந்து தீர்வு உண்டு. யார் ஒருத்தருமே இப்போது இந்த சமணம் போட்டே உட்காரதில்லை, சமணம் போட்டு பழகவே இல்லை நம்ம முதல்ல. ஸோ இதுவும் வந்து மிக முக்கிய காரணமாக இருக்குது இந்த வெரிகோஸ் வெயினுக்கு. ரத்தம் உறைஞ்சி போகுது, ரத்தம் மேலே போக மாட்டேங்குது. காலில் கீழே வருது இல்லையா, கீழே வந்த உடனே மேலே போகணும், இல்லை போக மாட்டேங்குது. இந்த கெண்டைக்கால் இருக்குல்ல, கெண்டைக்காலில் வந்து தமனிகள் இருக்குது. அந்த தமனிகள் இதயம் போல செயல்படுது. கீழே வந்த ரத்தத்தை மேல் நோக்கி கொண்டு வரக்கூடிய வேலையை இந்த தமனிகள் செய்யுது. ரத்தம் வந்து மேலே போக மாட்டேங்குது, ரத்தம் வந்து உறைஞ்சி போகுது. நம்ம உடம்புல ரத்தம் வந்து கீழ் நோக்கி பாயுது இல்லையா, அது மேல் நோக்கி வரணும். மேல் நோக்கி வரணும்னா 2 காலிலும் இருக்கக்கூடிய அந்த கெண்டைக்காலில் இருக்கக்கூடிய அந்த தமனிகள், அந்த 2 தமனிகளும் 2 இதயங்களாக செயல்படுது. அந்த இதயங்கள் 2 இதயங்கள் தமனிகள் ரத்தத்தை வந்து மேலேற்றணும். அப்போ அந்த தமனிகள் வந்து பலவீனமாக மாறும் பொழுது ரத்தம் மேலே வரமாட்டேங்குது. நம்ம உடம்புல 3 இதயம் இருக்குது, 2 கெண்டைக்கால் இருக்கிறது, 2 இதயம், இங்கே ஒரு இதயம், மொத்தம் 3 இதயம் இருக்குது. தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்போ 2 தமனிகள் பலவீனமான நிலையில், ரத்தம் மேல் நோக்கி வராத நிலையில் ரத்தம் உறைந்து கெட்ட ரத்தமாக, ரத்த நாளங்களில் கெட்ட ரத்தமாக மாறி ஏற்கனவே இருக்கக்கூடிய ரத்தம் தடைப்பட்டக்கூடிய நிலை, அதாவது பார்த்திங்கன்னா கெட்டுப்போன ரத்தம் வந்துருச்சு, நல்ல ரத்தம் போக மாட்டேங்குது. இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல நாம். அதே மாதிரி ரத்தத்தில் வந்து கொழுப்பு அதிகமாக இருக்கிறது. இது எல்லாமே இந்த வெரிகோஸ் வெயின் வருவதற்கு மிக முக்கிய காரணங்கள். சரி, இதை நாம் எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் சொல்லக்கூடிய இந்த முறைகள் எல்லாமே மிக எளிமையானது, பயன்படுத்தி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கருப்பு எள்,
எள் இருக்கு இல்லையா, கருப்பு எள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு 30 மில்லி அளவிற்கு வந்து பசும்பால் எடுத்துக்கோங்க, இல்லை ஆட்டுப்பால் எடுத்துக்கோங்க. இந்த கடையில் வாங்கக்கூடிய பால் வேண்டாம். அப்படி பசும்பால் ஆட்டுப்பால் கிடைக்கவில்லை என்றால் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அதில் கருப்பு எள்ளை வந்து நைட்டே போட்டு ஊற வச்சிடணும். 12 மணி நேரம் ஊறணும். இரவு எடுத்து வச்சிடணும். நைட்டு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா ஊறட்டும். காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து ஒரு ப்ரௌன் கலரில் அப்படியே மாற ஆரம்பிச்சிடும், ப்ரௌனிஷாக வந்துடும். அதை எடுத்துகிட்டு மிக்சியில் அடிச்சிங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். அதை எடுத்துகிட்டு வடிகட்டிக்கங்க, நல்லா வடிகட்டிக்கங்க. வடிகட்டிட்டிங்கன்னா அப்படியே வந்து எண்ணெய் பசையோட ஒரு திரவம் கிடச்சிடும் நமக்கு. அந்த திரவத்தை எடுத்துகிட்டு இதை கால்னு வச்சுக்கோங்களேன், மேல் நோக்கி நீங்கள் தேய்க்க வேண்டும். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இந்த வெரிகோஸ் வெயின் பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல எல்லா இடங்களிலும் மேல் நோக்கி தேய்க்கணும். எத்தனை நாளைக்கு தேய்க்கணும்? தினம் தேய்க்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 48 நாளாவது இது நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 48 டேஸாவது ஃபாலோ பண்ணணும். இந்த பசும்பாலில் ஊற வச்ச அந்த தண்ணி இருக்குது பார்த்தியா, அதை நீங்கள் தேய்க்க 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 அந்த இரத்த நாளங்களில் தடைபட்டிருக்கக்கூடிய உறைந்து போயிருக்கக்கூடிய கெட்ட இரத்தங்கள் எல்லாமே யூரின் வழியாகவும் மோஷன் வழியாகவும் கரைஞ்சி வெளியே வரதை பார்க்க முடியும். புங்க மரத்தினுடைய விதையை நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா நாட்டு மருந்துகளில் கிடைக்கும். புங்கன் விதையை வாங்கிக்கோங்க. புங்கன் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பவுடர் ஃபார்மில் இருக்கும். அது ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. விளக்கு எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதே போல் இந்த விளக்கு எண்ணெயில் இந்த புங்க மரத்தினுடைய அந்த விதையை பொடி பண்ணது அதை என்ன பண்ணுறீங்கன்னா போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் ஊற வைங்க. 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு இதே போல் கீழேருந்து மேல் நோக்கி அப்படியே தேய்ச்சிட்டு வாங்க. கீழேருந்து மேல் நோக்கி அப்படியே தேய்ச்சிட்டு வாங்க. எலும்பிச்சை சாறு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஆலிவ் எண்ணெய் இது 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஆலிவ் எண்ணெய் எடுத்துக்கணும், எலுமிச்சம் சாறு எடுத்துக்கணும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் கீழ் நூலிருந்து மேல் நோக்கி செய்யணும். வசம்பு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. துளசி இலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஒரு 10 இலை எடுத்துக்கோங்க. மஞ்சள், ஒரிஜினல் மஞ்சள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கற்றாழை சாறு கிடைச்சதுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு கீழேருந்து மேலே அப்படியே தேய்ச்சிக்கிட்டு வாங்க. அதே போல் கடுகு எண்ணெய், வேப்ப எண்ணெய் ரெண்டையுமே சம அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லேசாக சூடு பண்ணிக்கோங்க. ரொம்பவும் சூடு பண்ணிங்கன்னா வந்து அந்த இடத்துல போடும்பொழுது உணர்ச்சி இல்லாமல் இருக்கும், உங்களுக்கு தெரியாமல் போயிடும். தொட்டு பாருங்கள், லேசாக சூடாக இருக்கணும். அதை கீழேருந்து மேலே தேய்க்கணும். வாரத்திற்கு ஒரு நாள் ஒரு 10 மா இலை எடுத்துக்கோங்க. ஒரு 20 வேப்ப இலை எடுத்துக்கோங்க. அதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு வந்து ஒரு 50 மில்லி ஆகக்கூடிய அளவுக்கு சுண்டை வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய், கொஞ்சம் தேன். நான் சொல்கிறது சுண்டை வச்ச ஒரு 50 மில்லியில் 1/2 ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய், கொஞ்சம் தேன் கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை லீவ் நாளையில் ஒரு நாள் குடிக்கணும். வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் குடிக்கணும். அட்லீஸ்ட் 15 டேஸ் ஒரு முறையாவது நீங்கள் அதை குடிக்கணும். அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில் எந்திரிச்சவனு குடிக்கணும். ஏன்னா அது குடிச்சிங்கன்னா நிறைய ஒன்றுக்கு போகும், நிறைய மோஷன் போகும். நீங்கள் இரவு நேரத்தில் குடிச்சிட்டிங்கன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியாது உங்களால். அதனால் காலையில் குடிங்க. அதெல்லாம் நல்லா மோஷன் போனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் தயிர் சோறு சாப்பிடணும். அது மோஷன் போனதுக்கப்புறம் பசிச்சதுன்னா தயிர் சாப்பாடு தான் சாப்பிடணும். நீங்கள் இல்லாட்டி மோர் சாதம் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் உங்கள் வேலையை பார்க்கலாம். ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை வந்து இதை கடைபிடிச்சிட்டு வாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, அதிமதுரம், தூதுவளை, கொஞ்சம் கடுக்காய், கொஞ்சம் ஜாதிக்காய், பட்டை, கிராம்பு கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நீங்கள் அதை பயன்படுத்திட்டு வாங்க. ஒரு சூப் மாதிரி வச்சு குடிச்சிட்டு வாங்க. அதுவும் நல்லதொரு பலன் கிடைக்கும். பெண்கள் ஹீல்ஸ் செப்பல் போடுறத விட்டுறணும், ரப்பர் செருப்பு போடுறத விட்டுறணும், இரவு நேரத்தில் கண் விழிக்கிறத விட்டுறணும். நிறைய காவல்துறை அன்பர்களுக்கு இந்த பாதிப்பு வருவதற்கு மிக காரணமாக இருக்கிறது இரவு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது தான். நம்மெல்லாம் நல்லா தூங்கணுங்கிறதுக்காக இந்த காவல்துறை அன்பு உள்ளங்கள் தூங்காமல் இருக்கிற காரணத்தினால அவர்கள் இந்த வியாதிக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதனால் அவர்கள் எல்லாருமே இதை தயவு செய்து பயன்படுத்திக்கணும். தோப்பு காரணம் போடணும். முதல்ல டெய்லியுமே வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 20-25 தோப்பு காரணங்களாவது போடணும். இந்த காது இருக்குல்லையே, இந்த காதை நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணும். டெய்லியுமே இந்த காது ஃபுல்லாக மசாஜ் பண்ணணும். அதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுக்கணும். இந்த விரல்களில் வந்து நல்லா தேய்ச்சி கொடுக்கணும். இந்த விரல்கள் இருக்கு இல்லையா, இந்த விரல்கள் எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து நீங்கள் மசாஜ் பண்ணணும்.
அதே மாதிரி வந்து சின்ன சின்ன பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜாயிண்ட்டுக்குமே பயிற்சிகள் கொடுக்க ஆரம்பிக்கணும். மூச்சு பயிற்சி, நாடு சுற்றி பயிற்சி இருக்குது நம்மகிட்ட, அது இலவசமாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நாம் அந்த பயிற்சிகள் செய்ய ஆரம்பிக்கணும். இன்னும் வாழ்வியல் முறைகளில் நீங்கள் மாற்றிக்கணும் முதல்ல. ஏன்னா இது வந்து நீங்கள் நினைக்கிறது போல் ஏதோ சாதாரணமாக நரம்பு சுருள் வியாதிங்கிறது ஏதோ நரம்பு மண்டலம் பாதிக்குது, இல்லை ரத்த நாளங்கள் பாதிக்குது, புண்ணு வருது நினைக்க வேண்டாம். இது அடுத்து வந்து இதயத்தை பலவீனமாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். அதனால் கண்டிப்பாக நான் சொன்ன இந்த எளிய முறைகளை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். முற்றிலுமாக இந்த வெரிகோஸ் வெயின் என்று சொல்லப்படக்கூடிய வேதனை தரக்கூடிய இந்த கொடிய பாதிப்பிலிருந்து முழுமையாக விடுதலை அடைய முடியும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். In the path of truth. எனக்கு என்ன வைத்தியர் மாதிரி தெரியல, அவரு சித்தர் மகா போதி. Modern age spiritual guru. People's doctor is the magnet of universal energy. ஒரே சிகிச்சை ஒட்டுமொத்த தீர்வு. His divine aura helped millions to overcome karma. நான் குழந்தைங்களுக்கு பைசா வாங்குறது இல்லை. குழந்தைங்கிறது தெய்வத்துக்கு சமமாக நான் பார்க்குறேன். கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவை நினைச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். Spreading the heritage of Tamil medicine across the globe. Every day, thousands of patients await his sacred touch. Guiding light for inner peace and self-awakening. உங்களது எண்ணங்களை வலிமையாக்குங்கள், நீங்கள் வலிமையாக்குங்கள். இதுதான் நிஜம். For life, transforming divine experience. நமது தமிழை புரிந்து கொள்ளுங்கள், தமிழ் மருத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள், பாரம்பரியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள், நமது வாழ்க்கையை மேம்படும். இந்த பாசிட்டிவ் அட்டிட்யூட் இதுதான் நம்மளை நினைவுபடுத்தும். Ha ha ha!